ஹென்றி லீ லூகாஸ். இந்த நபர் பார்த்தீங்கன்னா தி கன்ஃபெக்ஷன் கில்லர் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்டிருந்திருக்காரு. இவர்கிட்ட நேர்காணல் எடுத்த டெக்சாஸ் அதிகாரிகள் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது இவரால் 100க்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையில இவரால் பாதிக்கப்பட்டவங்க 3 முதல் 41 பேர் வரை இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இருந்தாலும் அவரால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் சரியாவே கிடைக்கலையாம். வெர்ஜீனியாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்பர்க்ல 1936ஆம் ஆண்டு பிறந்தவர் தான் ஹென்றி லீ லூகாஸ். இவருடைய தாய் என்ன பண்றாங்கன்னா, இவரை பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இதனால சிறு வயசுலயே இவர்கிட்ட ரொம்ப ரொம்ப கொடுமையான நிகழ்வுகளும் கொடுமையான காயங்களும் உருவாக தொடங்குது. ரொம்ப கொடுமையான வாழ்க்கையை தான் வாழ்றாரு சின்ன வயசுலயே. இது பத்தி இவர் சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நான் என் வாழ்நாட்களையே வெறுக்கிறேன். என் குடும்பத்துல நான் ஒரு நாய மாதிரி நடத்தப்பட்டேன். எப்பவுமே தாக்கப்பட்டுட்டே இருந்தேன். எந்த ஒரு மனுஷனுமே செய்யவே வெறுக்கக்கூடிய விஷயத்த நான் செய்யும்படி நிர்பந்திக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது சொல்லும் போது அவர் குரல் தடுமாற்றமாகி இருக்கு. இன்னும் சித்திரவதைகள் நிறைய நடந்திருக்கு லூகாஸ்க்கு. ஏன் அப்படின்னா, லூகாஸுடைய தாய் லூகாஸுக்கு பெண் வேடம் போட்டு பல ஆண்களோட உடலுறவு கொள்வதை பார்க்கும்படி லூகாஸை கட்டாயப்படுத்தி இருக்காங்க. இவருக்கு 8 வயசா இருக்கும்போது மரத்தாலான ஒரு பலகையில இவருடைய தலையில பள்ளமா மோதி அடிச்சு காயப்படுத்தி இருக்காங்க. இதனால லூகாஸ் 3 நாட்களுக்கு மயக்க நிலையில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவருடைய கண்ணுல வெட்டு காயங்களை ஏற்படுத்தி இருக்காங்க. அந்த காயத்துக்கு சரியான சிகிச்சை கூட அளிக்காம அது தொற்று நோயா மாறி இருந்திருக்கு. அப்படியே கிருமிகள் அண்டி தொற்றா மாறி இருந்திருக்கு. இதனால ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்திருக்காரு லூகாஸ். இதனால அவருடைய கண் நிரந்தரமா அகற்றப்பட்டிருக்கு. லூகாஸின் அழகிய கண்கள் கொண்ட குழந்தை பருவ புகைப்படத்தை பார்த்துட்டு நம்ம கண்ணிலேயே தண்ணி வருது. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு இவருடைய கதை. அதை பார்க்கும்போது வேதனையா தான் இருந்துச்சு. ஆனா பாருங்க, லூகாஸ் வளர்ந்து எந்த அளவுக்கு என்ன அடிச்சீங்களோ அந்த அளவுக்கு திரும்பி உங்களை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரையும் கொலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு.